வெல்கம் டு Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல 10 தோசை வச்சாலும் பட்டு காலி ஆகுற மாதிரி ஒரு சட்னி பார்க்கலாமா? ஒரு சூப்பரான வதக்கு சட்னி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோட இன்கிரிடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்து வரணும். அப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இல்ல மீடியம் சைஸ் வெங்காயமா எடுத்தீங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. கூடவே 2-3 பச்சை மிளகாய் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீட்டமா இருந்தா 2 சேர்த்துக்கோங்க, குட்டி குட்டியா இருந்தா 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப ஈஸியான சட்னி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல, அதனால நான் வதக்கு சட்னின்னு வச்சுக்கிட்டேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. அந்த அளவுக்கு இது வெந்திருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்கு. கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 4 சில் தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இது வதங்கணுன்ட்டு இல்லை, சேர்த்துட்டு நம்ம ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்கு. அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காய்ச்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வதக்கு சட்னி சட்டுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு தோசையோட சர்வ் பண்ணியிருந்தேன். இது இட்லிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ரவா தோசை, கோதுமை தோசைன்னு எது ஊற்றினாலும் செம்ம காம்போவாக இருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான வதக்கு சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.